பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் நான் வந்து பிராயச்சித்தமாக நான் வந்து ஒரு ஆடை பலி செலுத்துங்க, கோழியை பலி செலுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா, இதையே வழக்கமா கொண்டு நீங்க வந்து பாவம் செய்துட்டு துணிகரமாக பலி செலுத்த வரும்போது கடவுள் சொல்றாங்க, "உங்களுடைய பலிகளும், உங்களுடைய காணிக்கைகளும் எனக்கு அருவருப்பா இருக்கு." அப்படிங்கிற விஷயத்த நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம். அப்போ வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஒரே தரம் எப்படி ஆதாம் என்ற ஒரு மனுஷன் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சோ, அதே மாரி இயேசு என்ற அந்த மெஸ்ஸையா மூலமாக ரட்சிப்புங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுங்கிற விஷயத்த அவங்க கத்துக் குடுத்தாங்க. இன்னைக்கு நாம ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வோம் நமக்கு பாவ உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசுவின் பிள்ளைகளாக இன்னைக்கு நான் வாழும்போது எனக்குள்ள ரட்சிப்பின் சிந்தனை வருமே தவிர, பாவத்தின் சிந்தனை வராது. நான் இயேசுவின் வழிபடுற ஒரு மனுஷனாக மாறிடுவேன் ஆக்சுவலா. இந்த மெஸ்ஸையா இறைவன் என்பது தான் நமக்கு வேதம் சொல்லுது முதல்ல.